சாய்ராம். உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி ரத்த பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு தேங்காய், கருவேப்பில். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறோம். 2 கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம போடணும். இது செவந்த பின்னால் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்த பின்னால் நாம் இந்த ரத்தம் வாங்கி வச்சுருக்க அந்த தண்ணியில் அலாசிட்டு ரத்தத்தை மட்டும் எடுத்து ஒரு குண்டால் போட்டுட்டு இந்த தேங்காய் மஞ்சி இருக்குது பாருங்கள், அதையை போட்டு பிசைஞ்சு நம்ம கரைக்கணும். எதுக்கு இந்த தேங்காய் மஞ்சி போகிறோன்னா, அதில் இருக்கிற முடி, ஆட்டோட முடி இருந்தால் அந்த மஞ்சியில் நின்றுக்கு நம்ம மஞ்சி எடுத்து வெளியே போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு உப்பு போட வேண்டாம். அவங்க ஆட்டை அறுத்து ரத்தம் பிடிக்கலையே உப்பு கலந்து வச்சுருவாங்க. அதனால் இதுக்கு உப்பு போட வேண்டாம். வரும் கரைச்சாச்சா, வெங்காயம் வணங்கிச்சா, நம்ம போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், ரத்த பொரியல் ரெடி ஆயிடும். பாருங்கள், ரத்தம் உடம்புக்கு நல்லது. வாரம் ஒரு முறை எடுத்துக்குங்க. ரத்தமெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் டாக்டர்கிட்ட போனால் இரும்பலுக்கு டானிக்க, அப்புறம் இரும்பு சத்து டானிக்க எல்லாம் குடிக்கிறது இந்த ரத்தத்தில் தான் தயாராகுதாம்மா. அதனால் அது வாங்கி சாப்பிட்றதுக்கு போல் இதுக்கு வாரம் ஒரு வாரம் 2 கப்பு வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.